மீண்டும் சூடுபிடிக்கும் செம்மணி விவகாரம், பார்வையிட உள்ள ஐரோப்பிய ஒன்றிய குழு. போதைப் பொருள் வாங்க மனைவியை விற்ற கணவன், விசாரணையில் வெளியான பகீர் சம்பவம். இரு பெண்களுக்கு விமானப்படை வீரர் செய்த மோசமான செயல் அம்பலம், அதிரடியாக கைது செய்த போலீசார். ஜாலில் நடந்த பாரிய மோசடி, இரகசிய தகவலால் வசமாக சிக்கிய நபர். தனியார் வங்கி இணையதளம் மூலம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞர் கைது. இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே வைத்தியரை நாடவும், நாட்டு மக்களுக்கு அவசர அறிவிப்பு. இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை, வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைகுழி தொடர்பான இடத்தை ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று பார்வையிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது. அகழ்வு பணிகளை கடந்த 20ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் கடந்த 7ஆம் தேதி வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதற்கு நிதி ஒதுக்கீட்டிற்கு நிதி அமைச்சின் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அனுமதி தொடர்பாக மேலதிகமாக பரிசீலிக்க வழக்கை இன்று மீண்டும் எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டுமா என்பது குறித்து இன்று நீதிமன்றம் தீர்மானம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் போதைப் பொருள் பழக்கத்திற்காக தனது மனைவியை அண்டை வீட்டார் ஒருவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அயல் வீட்டார் மற்றும் பெண்ணை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் மற்றொருவரை கைது செய்ய கண்டி அளவதகொட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவத்திற்கு பின்னர் 35 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான அந்த பெண் தற்கொலை முயற்சியாக கண்டி ஏரியில் குதித்துள்ளார். அதனை அடுத்து அருகில் இருந்த முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் அவரை மீட்டு அக்குரண பிரதேச செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் பேராதனை போதனா வைத்தியசாலையின் மனநல பிரிவில் சேர்க்கப்பட்டார். அங்கு வழங்கிய வாக்குமூலத்தில் தனது கணவர் போதைப் பொருள் பழக்கத்திற்காக பல ஆண்டுகளாக குடும்பத்தை துன்புறுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் சில வருடங்களுக்கு முன்பு தனது சிறுநீரகத்தை விற்று பெற்ற பணத்தை போதைப் பொருள் பயன்பாட்டிற்காகவே செலவிட்டதாகவும் பணம் இல்லாத நிலையில் தன்னை அண்டை வீட்டாருடன் உறவு கொள்ள வற்புறுத்தியதாகவும் கூறியுள்ளார். அதற்காக தன்னை கட்டி போட்டு வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாகவும் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாகவே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவரது 3 பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் அக்குரண பிரதேச செயலகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. காணி ஒன்றில் அத்துமீறி நுழைந்து 2 பெண்களை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விமானப்படை வீரர் ஒருவர் மிகுந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பனாவெவ சீப்புக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அது குறித்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மிகுந்தலை போலீஸ் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் மூலம் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 35 வயதுடையவர் என்பதும் சீப்புக்குளம் பனாவெவ பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் சந்தேக நபர் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சுமார் 160 பரப்பு காணி மோசடி செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு துணை நின்றதாக கூறப்படும் ஒருவரை நீண்டகால தேடுதலின் பின்னர் போலீசார் கைது செய்துள்ளனர். வண்ணார் பண்ணை பகுதியில் போலி ஆவணங்கள் மூலம் காணி மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மோசடியில் பிரதான குற்றவாளிக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் புத்தளம் பகுதியைச் சேர்ந்த நபரை கைது செய்ய கடந்த 1 ஆண்டுகளாக விசாரணை
விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் குறித்த நபர் நேற்று யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதி பகுதியில் இருப்பதாக புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் தற்போது யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. தனியார் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை போன்று போலி தளத்தை உருவாக்கி ரூபாய் 10,24,000 பண மோசடி செய்ததாக கூறப்படும் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை கணினி குற்ற புலனாய்வு பிரிவின் வடமேல் மாகாண அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக நேற்று சந்தேக நபர் பிடிபட்டார். பின்னர் அவர் வாரியபுல போலீஸ் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மினுவாங்கொடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் அதிகரித்துள்ளதால் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு காலங்களில் நடைபெறும் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளின் போது இந்த நோய் பரவும் சாத்தியம் அதிகரிக்கிறது என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றனர். பல புத்தாண்டு விழாக்கள் நீர்நிலைகள், சிறிய குளங்கள் மற்றும் வயல்வெளிகள் அருகே நடத்தப்படுவதால் அப்பகுதிகளில் உள்ள கிருமிகளுடன் தொடர்பு ஏற்படும் அபாயம் அதிகமாகிறது என கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் விளையாட்டுகளில் ஈடுபடுவது எலிக்காய்ச்சலை ஏற்படுத்தும் கிருமிகளுடன் நேரடி தொடர்பை உருவாக்கி நோய் பரவலை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிக காய்ச்சல், தசைவலி போன்ற அறிகுறிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவை தோன்றும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள், அதேபோல் காலி, மாத்தறை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் மத்திய சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களுடன் சேர்ந்து காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றால் ஏற்படும் சேதங்களை தவிர்த்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.